புத்தக கண்காட்சி தொடங்கிடுச்சு. அதில் என்ன வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பண்ண சில புத்தகங்களை திருப்பி சின்னதாக ஒரு சினாப்சிஸ் மாதிரி பண்ணுவாங்க. அதோட 2வது எபிசோடு தான் இது. முதல்ல நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து மலத்தில் தோய்ந்த மானுடம். முத்துகிருஷ்ணன் எழுதின புத்தகம். இது வந்து தலித் அரசியலை பேசக்கூடிய சமகாலத்த தலித் பிரச்சனைகள், அதாவது உத்தமரம் சுவர்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதை பற்றின கட்டுரைகளோட தொகுப்பு தான் வந்து முத்துகிருஷ்ணனோட மலத்தில் தோய்ந்த மானுடம் உயிர்மை விதிகள். சரி, இதுக்கடுத்து பார்க்க போறோம்னா வெக்கை. எல்லாருக்கும் இந்த புத்தகத்தை தெரிஞ்சிருக்கும். இல்லை என்னன்னா, வெக்கை தான் அசுரன் எடுத்தாரு, வெற்றிமாறன் எடுத்தாரு. ஆனால் ஒரு புத்தகத்துக்கு அடையாளம் வந்து ஒரு சினிமாவா அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இதில் கூட வெக்கை வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு புத்தகம் வந்து ஒரு சினிமா சொன்னதுலேருந்து வந்துச்சு. இந்த சூழல் வந்து கண்டிப்பாக மாறணும். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை வந்து ஒரு படமாக எடுக்கக்கூடிய வெற்றிமாறனுக்கு வாழ்த்துக்கள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து வெக்கை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகம். பூமணி எழுதின ஒரு புத்தகம், ஒரு கிளாசிக்கான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா பிம்பச்சிறை. எம்ஜிஆர் பற்றி எம்எஸ்எஸ் பாண்டியன் எழுதிய இமேஜ் டிராப் அப்படிங்கிறதோட ஒரு தமிழாக்கம் தாங்க பிம்பச்சிறை. ஓகே, அந்த பிம்பச்சிறையில எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு பிம்ப அரசியல். அதாவது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து வராரா, கமலுங்கிற ஒத்தையால் கமல் பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்கிட்டு அவர் மூலக்குள்ளேயே உலகமே இயங்குற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஏற்ற மாதிரி தான் அரசியல் பண்றாங்க. கமலுக்கு என்ன மாதிரியான பிம்பம் இருக்கு? கமல் அறிவாளி அப்படின்னு பிம்பம் இருக்கு. ரஜினி வந்து எளிமையானவர், ஆன்மீகவாதி பிம்பம் இருக்கு. அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து ரசிகர்கள்கிட்ட சில பிம்பங்களை கட்டமைச்சுக்கிட்டே இருந்தாரு. அது வந்து அவர் அரசியலுக்கு எப்படி உதவிச்சு? அதாவது எம்ஜிஆர் வந்து நிறைய மக்கள் விரோத பிரச்சனைகள்ல மக்கள் விரோத விஷயங்கள் தான் பண்ணா கூட எம்ஜிஆர் ஏன் மாசிராவை பார்க்கப்பட்டாரு? எம்ஜிஆர் காலகட்டத்தில் கலை, அதாவது அதை எதிர்த்து கேள்வி கேட்கப்பட்ட தண்ணீர் மாதிரியான விஷயங்கள் தான் என்ன ஆச்சு? இப்போ வந்து நம்ம சொல்றோம்ல, விஜய் வந்து ஜெயலலிதா கூட கை கட்டி நிற்கிறாரு தலைவாங்க, கமல் வந்து நாட்டை விட்டு போகணும்னு சொல்றாருல, அதுக்கெல்லாம் ஆணிவேர் போட்டது எம்ஜிஆர் இருந்திருக்காரு. அவர் உண்மையில ஜனநாயகவாதியா? அவர் காலகட்டத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எப்படி வந்துச்சு? நிறைய விஷயங்கள் அவரோட ஏழை காலம் தான் எம்ஜிஆரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளோட நிறைய வைக்கிது. நம்ம எல்லாமே இந்த பிம்பத்துக்கு ஆட்பட்டு தான் நம்ம வாக்களிச்சிருக்கோம். ஒண்ணுமே இரட்டை இலைக்கும் எம்ஜிஆர் கூட நம்ம வந்து நம்ம நான் சொல்லி தெரிய தேவையில்லை. இதெல்லாம் பற்றி சொன்ன புக்கு தாங்க பிம்பச்சிறை. இது ஆதாரப்பூர்வமா சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்ரேட். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நாவல். ஒரு ஒரு ரவுடி ஒரு மார்க்சியவாதியாக மாறுறப்ப அதுக்குண்டான இயங்கியல் போக்குல அவர் எப்படி தன்னை மாத்திக்கிறாரு, எப்படி ஒரு தோழராக அவர் மாறுறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லக்கூடிய ஒரு நாவல் தான் வந்து காம்ரேட் அப்படின்னு சொல்லலாம். வெட்டுப்புலி தமிழ் மகனோட நாவல்கள், உரிமை பதிப்பகத்தோட வெளியீடு. தமிழ்ல ஒரு முக்கியமான நாவல்கள்ல இது வரும் அப்படின்ட்டு என்னோட பார்வை. அதாவது எப்படின்னா, ஒரு வரலாறு வந்து பாத்தீங்கன்னா நாவலா சொல்றது இருக்குல்ல. எப்படின்னா ஒரு சம்பவம் இருக்கும். இப்போ உதாரணமா அந்த வெட்டுப்புலி பத்தி பார்த்தோம்னா, கலகலப்புல வந்து ஒரு சந்தனா சொல்லியிருப்பார்ல, அந்த இதுதான் வந்து எங்க தாத்தா இது புலி அடிக்கிறப்ப அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ இதுதான் அந்த கம்பெனிக்காரர் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன தகவல்கள் இருக்கும். ஒவ்வொரு தெருக்கு ஒரு பேர் இருக்கும், ஒவ்வொரு தெருக்கு ஒரு வரலாறு இருக்கும், ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். அதெல்லாம் இணைச்சு ஒரு திராவிட அரசியலோட ஒரு வரலாறு பேசினா எப்படி இருக்கும்? அதான் வந்து ஒரு வெட்டுப்புலி நாவலோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னா தமிழ் மகனோட நாவல். அடுத்து பார்த்தோம்னா லட்சுமி சரவணகுமாரோட காணாக, புலி வேட்டை, ஒரு காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு நாவல். ஒரு புலிக்கு இவருக்கு உண்டான ஒரு வேட்டைக்கு உண்டான சம்பவங்கள், அதே மாதிரி இருவரின மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் மாதிரியான விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு காலம் வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு காடுகளை பற்றி சொல்லக்கூடிய நாவல் ரொம்ப முக்கியமான நாவல் அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா திரை விலகும் போது, அதாவது இது வந்து ரொம்ப ஆக்க முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் கூட இடதுசாரிகளால் கொண்டாடப்படக்கூடிய அன்பே சிவம் மாதிரி படங்களை கூட அடிச்சு தொங்க விட்டுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் சொன்னோம்னா, யாருக்காக யார்கிட்ட அன்பு காட்ட சொல்றாரு? மாதவன்கிட்ட காட்ட சொல்றாரு. அப்ப ஈட்டாருக்கா அது என்னன்னா, முறை ஈட்டா அன்பா காட்ட சொன்னா அது வேலை நடந்துருமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது அதுல கமல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவர் வந்து தன்னோட கோரிக்கை இது பண்றாரு, தன்னோட லவ்வை கொடுத்துட்டு போராட்டம் மூலமா அவர் வந்து இது பண்ணல, தன்னோட லவ்வை விட்டு கொடுத்துட்டு மக்களுக்கு நன்மை வாங்கிட்டு தர்றாரு. அதாவது எப்படின்னா, கமலோட அன்பு வந்து தோழர்கள் அத்தனை பேரோட உழைப்போட கமலோட அன்பு முக்கியமானது. அப்படி அது போகுது. இதை கூட கம்யூனிசத்தை யாருமே கேவலப்படுத்த முடியாது. இன்னும் கூட இடதுசாரி தோழர்கள்லாம் அன்பே சிவம் வந்து மிக சிறப்பான படம் அப்படின்னு சொல்றதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வரும். அந்த பார்வை எனக்கு இந்த படம் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பாம்பேல இருக்கக்கூடிய ஹிந்துத்வா நார்மலாக பார்க்குறப்ப பாம்பே வந்து ஒரு சமத்துவமான படம் தானே தோணுதா. வரலாற்று எப்படி ஒரு மணி திருச்சி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான நுட்பமான விஷயங்கள், காதலுக்கு மரியாதையில என்ன பிரச்சனை,
இப்போ காதலுக்கு மரியாதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை நீங்கள் அப்படியே உள்டாவா நீங்கள் காதல் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க தான் பார்த்துச்சு. அந்த பையன் என்ன ஆனாரு எங்கெங்கன்னு சுற்றுற மாதிரி ஆனார்ல, ஆணவ கொலை கூட நடக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து இந்த மாதிரியான அரசியல் பார்வைகள் கொண்ட ஒரு நூல் தான் சினிமா திரைவிலகும் போது கிளைக்காட்டு பதிப்பகத்தோட வெளியீடு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மானுட வாசிப்பு தோப்பாரமசிவம் கேள்வி பதில்கள் வந்து சுவாரஸ்யமான கேள்வி பதில்கள் அவர்கிட்ட உண்டான அரசியல் சீமான பத்தின கேள்விகள்லாம் கூட இருக்கு, சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் கூட இருக்கு. ஸோ இது வந்து கேள்வி பதில், அதில் கொஞ்சம் ஒரு தோப்பாரமசிவனோட அரசியல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஒரு நான் முதல்ல ஒரு ஆங்கில புத்தகத்தை பற்றி ரிவ்யூ பண்ணோம். அது வந்து மெடிக்கல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எரியும் பனிக்காடு ரெட்டி அப்படிங்கிற ஒரு டேனியலோட புத்தகத்தை ராமுருகன் வந்து மொழிபெயர்த்திருந்தாரு. பரதேசி படம் நம்ம பார்த்துருந்தோம்னா அது இதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் பரதேசி படத்தை வந்து திருச்சி எடுத்திருந்தாங்கிறத உண்மை. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி முதல்ல ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் கட்டப்பட்டுச்சு, எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு டி எஸ்டேட் போகிறப்ப எப்படி அந்த இடத்துக்கு அடிமையாயிடுறாங்க, ஒரு இடத்த விட்டு வர முடியல. இது பணத்தை இப்போ நம்ம கூட ஒவ்வொருத்தரும் புலம்பெயர்ந்து வரும், சென்னைக்கு போகிறோம், மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறோம், சென்னையிலேருந்து யூஎஸ் போகிறோம். கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நம்மளோட கடன் கட்டி அந்த ஏரியாலேயே அந்த ஏரியாக்காரன் மாறிடுவோம்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எரியும் பனிக்காடு இருக்கு. பட் ஓரளவு கொஞ்சம் முதலாளித்துவ முன்னேற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு குறிப்பிட்ட அளவு நமக்கு சுதந்திரம் இருக்கு. அங்கே எரியும் பனிக்காடு மாதிரியான நிலப்பிரபுத்துவ சூழல், இவன் ஆண்டான் அடிமை சூழல் நம்ம அடிமை மாதிரியே இருக்கிறது வந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. இது வந்து எனக்கு முகத்தில் அறிகிற மாதிரி இந்த நாவல் இருக்குங்கிறது தான் ஃபேக்ட். சரி, அடுத்தது நான் நாத்திகன் பகத்சிங் வந்து ஏன் நாத்திகனா இருந்தாருங்கிறதுனால அவரோட ஒரு இதுதான் வந்து நான் நாத்திகனே படிக்க மிக சிறப்பாகவே புரட்சிகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக கல்வியாளர்கள் ஐஷா நடராஜன் எழுதினது மாண்டேசரி பள்ளிகள் அந்த மாதிரியான ஒவ்வொரு இதுவும் உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் அதை வந்து ஃபைன் பண்ணது யாரு, அந்த கல்வியில் என்னென்ன நடந்துச்சு அதை பற்றின ஒரு கட்டுரை தொகுப்பு பாரதி புத்தகாலயத்தில் வெளியீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா பசி எலிஸ் பிளாக்வெல் எழுதினது தமிழில் வந்து இஸ்லாமிய கிருஷ்ணனோட ஒரு இது மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா பூலமாதாரி பெருமாள் முருகனோட முக்கியமான நாவல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு ஆடு மேய்க்கிற பையனோட வாழ்வியல்லேருந்து அந்த ஜாதி பிரச்சனை நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு கண் முன்னாடி கொண்டு போகக்கூடிய ஒரு நாவல் கூட மாதிரின்னு சொல்லலாம். இதை படிக்கிறப்போ ஒரு 3 நாள் தூக்கம் இருக்காதுங்கிறத உண்மையான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிஸ் பே சம்பவம்னு ஒரு புத்தகம் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா காசியப்பன் எழுதின ஒரு அசடு, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரோட கேரக்டர். அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தனமாக எப்படி இருக்காங்க ஒருத்தர், அது வந்து ரொம்ப அழுத்தமாகவே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிதான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாயையும் யதார்த்தமும், அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போன இதில் நம்ம பார்த்துருக்கோம் தேவி பிரசாத் குரூப். இது வந்து டிடி கோசாமி, அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் மார்க்சிய ஆய்வாளர் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த மார்க்சிய ஆய்வாளர் பற்றின ஒரு புத்தகம் தான் இது. அவரோட மாயை யதார்த்தம்ங்கிற புத்தகத்தில் என்னன்னா எதெல்லாம் சில மித்தெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஆனால் அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, உதாரணத்துக்கு இரும்பை கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் தான் எப்படி மகாபாரத யுத்தங்கள் நடந்திருக்க முடியுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. அத்தனை பேர் நம்ம அந்த டிவியில் காட்டுற மகாபாரதம் மாதிரி நம்ம இமேஜினேஷன் பண்ணியிருப்போம்ல, மித்து அப்படிங்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் எடுத்து முன்னாடி வச்சு பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்நியப்படும் கடல், கடலை பற்றின ஒரு கடலோட அரசியலை பற்றின ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை தொகுப்பு அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து பெண் என்ன செய்தாங்க, வரலாற்றில் பெண் வந்து முதல்ல இப்போ டாக்டர் ஆனாங்க, என்ன மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி சொல்லக்கூடிய புத்தகம் தான் பெண் என்ன செய்தால். அது வந்து ஒரு சிறு வெளியீடு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவும் நானும், அதாவது இயக்குனர் மகேந்திரனை பிடிக்காதவங்க யாருங்க இருப்பாங்க, உதவி பூக்கள்லேருந்து முள்ளும் மலரும்லேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறையா படங்கள் பார்த்தா நம்ம வளர்ந்துருப்போம். ஜானியிலேருந்து அவரோட ஒரு கட்டுரை தொகுப்பு தான் சினிமாவும் நானும். அவரோட அனுபவங்கள்லாம் பற்றி ரொம்ப சிறப்பாகவே எழுதியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, மகேந்திரனை பார்க்குறப்ப இது வந்து மகேந்திரனோட ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த புத்தகம். நம்ம ஒரு மகேந்திரனோட டீ சாப்பிட்டு ஒரு டீ கடையில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குங்கிறது தான் உண்மை. அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, உலகத்திலே பைபிளுக்கு அப்புறம் அதிகமாக விற்பனையான புத்தகம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை சொல்கிறாங்க. உலகமே வந்து கம்யூனிசம் என்று பூதம் வந்து இப்போ வரைக்கும் பயந்துட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள்னாலே மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து ஆளும் வருகிறது எப்பயுமே இருக்கும். அது இருந்துதான் ஆக முடியும். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் என்ன சொல்றாங்க, வர்க்க போராட்டங்களோட வரலாறு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. மார்க்ஸும் ஒரு எங்கல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா
கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்னு ஒரு இது எழுதி தராங்க ஏகேஎல் பொதுமுதல்வாத கண்ணோட்டத்தில். அது இன்று வரைக்குமே மிக சிறப்பான புத்தகம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நான் வாங்குறது 15 ரூபா இருந்துச்சு, இப்போ 20 ரூபா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வரியும் நீங்கள் திருப்பி திருப்பி படிச்சீங்கன்னா சமகாலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பல விஷயங்களோட இப்போ இருக்கிற போராட்டங்களோட பொருத்தி பார்க்கலாங்கிறதா யதார்த்தமான விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சரவணன் சந்திரனோட ரோலெக்ஸ் வாட்ச். இது வந்து ஒரு போஸ்ட் மாடர்னிசம் பேஸ்ல சொல்லப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். என்ன சரவணன் சந்திரன் நல்லாவே சிறப்பாக எழுதியிருப்பாரு. ஆனால் அன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்த நாவல் வந்து மிக சிறப்பாக எங்களுக்கு வந்து புரியாதனால நாங்கள் அதை பற்றி ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் வச்சிருந்தோங்கிறது தான் ஃபேக்ட். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஒருவேளை இந்த நாவல் எப்படி அணுகிருக்க வேணாமோங்கிற ஒரு பார்வையும் எனக்குள்ள வந்துச்சுங்கிறது தான் விஷயம் அவரோட மற்ற விஷயங்களை பார்க்குறப்ப. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காடோடி நக்கீரன் எழுதின நாவல். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காட்டழிப்பு, ஒரு இந்தோனேசியாவில் ஒரு காடுகளை எப்படி அழிச்சிருக்காங்க, அமேசான் காடுகள் மாதிரி ஒரு வளமான காடுகளை எப்படி அழைச்சிருக்காங்கிறத பற்றியான நாவல். அந்த காட்டில் இத்தனை விலங்கினங்கள் இருக்கா, இத்தனை உயிரினங்கள் இருக்கா, இத்தனை பறவைகள் இருக்கா, இத்தனை மரங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பழங்குடியின மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, உலகத்துல இருளரோ இல்லை சோழகரோ இல்லை இந்தோனேசியாவில் பழங்குடியினரோ எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்கிறது நான் அந்த காடுகள் பற்றின ஒரு காணாகனோ சோழகர் தொட்டியோ இல்லை காடோடியோ படிக்கிறப்ப எனக்கு தோன்ற ஒரு விஷயம். அதே நேரத்தில் வெறும் அந்த சூழலியலை மட்டும் வச்சு பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு உலகம் வந்து இன்னைக்கு வந்து ஏன் வந்து மனிதர் சர்வைவ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பேசலாம், விவசாயமே இயற்கையா, காடு சில விவசாயம், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் அழிக்கலாம் தேவையாகவும் இருக்கு. வெறும் சூழலை மட்டும் பேச முடியாது, அதை வந்து எப்படி சமாளிக்கணுங்கிறத பற்றி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான மார்க்சிய பார்வையும் இருக்கு. வெறும் சூழலுங்கிறது பின்னவீனத்துவம் சொல்றவங்க இருக்காங்க. நான் இந்த புத்தகம் விமர்சனம் பண்றப்ப, இந்த புத்தகத்தை நான் கொண்டாடினப்ப இதை வந்து கடுமையாக விமர்சிச்சவங்க இருக்காங்க. அவங்க வந்து இல்லைங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் கூட, வெறும் இது மட்டும் பார்க்கறது பின்னவீனத்துவம் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த பக்கம் காட்டழிக்கிறதுங்கிறதையும் நம்ம வந்து வெறும் வணிகத்துக்காக இருக்குங்கிறதையும் மறுக்க முடியாது, அதுவும் உண்மைதான். ஸோ இதை பற்றி ஒரு நல்ல ஆனால் அது நாவலாக படிக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரபு காளிதாஸ் எழுதின நீருக்கு அடியில் சில குரல்கள். பிரபு காளிதாஸ் வந்து ஒரு புகைப்பட கலைஞர். அவர் வந்து ஒரு நாவல் எழுதியிருந்தாரு. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாவல் அப்படின்ட்டு சொல்லலாம். இதோட 2வது எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கடுத்து சொன்னால் ரொம்ப ஓவர் டோஸாக இருக்குங்கிறதுக்காக அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3வது எபிசோடில் அடுத்து வர புத்தகங்களை சொல்ல அறிமுகப்படுத்தலாம் தான் திட்டம். நன்றி.